வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஜென் கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த ஜென் கதையில ஒரு சீன துறவி, அவர் பேரு ஜிங்கு. இந்த ஜிங் என்ன செஞ்சாருன்னா, புத்த மடாலயத்துக்கு போய் சேர்ந்தாருங்களாம். அந்த மடாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த மடாலயம்னு அவரு கேள்விப்பட்டாருங்களாம். இந்த சீன துறவி அந்த மடத்துடைய அமைதியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம். அங்க தியானம் செய்யணும்னு ஒரு எண்ணத்துல ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டாருங்களாம். தியானம் செய்யறதுன்னா எப்படி? அவர் ஒரு துறவி இல்லைங்களா? புத்தரை நினைச்சுக்கிட்டே தியானம் செய்யணும். அந்த மாதிரி அவரு இந்த அமைதியான சூழ்நிலையில புத்தரை நினைச்சுக்கிட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சாராம். ஆனா அவருக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுங்களாம் அந்த தியானத்துல. என்னன்னா, ஒரு ஈ வந்து அவர் காது பட சுத்தி சுத்தி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சாம். புத்தரை பத்தி தியானம் பண்ணணும்னு நினைச்ச அந்த சீன துறவிக்கு ஈயுடைய ரீங்காரம் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அவருடைய மனச அவராலேயே ஒருநிலைப்படுத்த முடியலைங்களாம். அன்னைக்கு இரவு சீன துறவி இத பத்தி யோசனை பண்ணாருங்களாம். மறுநாள் எழுந்து தியானத்துக்காக அந்த மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தாருங்களாம். இந்த வாட்டியும் அந்த ஈ வந்துச்சுங்களாம். ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அடுத்த நாள் இந்த வயதான சீன துறவி தியானம் பண்ண போனாருங்களாம் அதே மரத்துக்கு அடியில. அதே போல அந்த ஈ வந்து அவர் காது பட சுத்தி சுத்தி அந்த ரீங்காரம் சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருந்துச்சாம். இந்த வாட்டி துறவி ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன செஞ்சாருன்னா, புத்தரை பத்தி நினைக்காம அந்த ஈயுடைய அந்த ரீங்காரத்தை வச்சு தியானத்தை ஆரம்பிச்சாருங்களாம். தியானம் ரொம்ப அழகா சிறப்பா முடிச்சாருங்களாம். அவருக்கு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா. அந்த நாள்ல இருந்து இந்த சீன துறவி புத்தரை நினைச்சு தியானம் செஞ்சதே கிடையாதாம். அவரை சுத்தி இருக்கிற சத்தங்களை வச்சுதான் தியானம் செய்வாங்களாம். குட்டி கதையில இருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோங்க. தியானம்ன்றது மனச ஒருநிலைப்படுத்தி கடவுளை நினைச்சு செய்யறதுன்னு நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. நம்ம யாரனாலும், எதனாலும், எந்த சத்தத்தினாலும் இந்த துறவி மாதிரி நினைச்சு நம்ம தியானத்த மேற்கொள்ளலாம். இந்த குட்டி ஜென் கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.